நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இயேசுவை பாடி ஆராதிக்க சத்தம் கேட்டுட்டே இருக்கும். எனக்கும் சர்ச்சுக்கு போனோம்னு சொல்லி ஒரே ஆசை. ஒரு தடவை கிறிஸ்துமஸ் ஆராதனை சர்ச்சில் நடந்து நான் எங்கள் அம்மா கிட்ட நைட்டு 7 மணிலேருந்து 10 மணி வரை போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு அவங்க கூட போயிட்டேன். ஆராதனை நேரம் இயேசுவை பற்றி பாஸ்டர் பிரசங்கம் பண்ண நான் கேட்டுட்டே இருந்தேன். ஆனால் ஆராதனை 10 மணிக்கு முடியாமல் 12 மணிக்கு முடிஞ்சிட்டு. நான் அங்கே பாஸ்டர் பிரசங்கம் பண்ண இன்ட்ரெஸ்ட்ல கேட்டுட்டே இருந்தேன். டைம் போகிறதே தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் உள்ளவங்க யாராவது இருப்பாங்கன்னு நினச்சா ஒரு ஆள் கூட இல்லை. அவங்க 10 மணிக்கு என்னை விட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க போனது எனக்கு தெரியாது. அந்த காலங்களில் எல்லாருமே சர்ச்சுக்கு நடந்து தான் போவாங்க வருவாங்க. ரொம்ப வாகன வசதி எல்லாம் கிடையாது. எனக்கு நைட்டு 12 மணி ஆனதும் நான் தனிமையில் இருக்கேன். ஒரே பயம் கொடுத்து. நான் போகிற பாதை ஆள் நடமாட்டம் இல்லாத பாதை. சின்ன பொண்ணு இல்லை, இருட்டு நேரம் பயமாக தானே இருக்கும். எனக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண நினச்சிட்டு வீடு போகிற வரைக்கும் ஏசி இருக்கிறார், பயம் இல்லைன்னு பாடிக்கிட்டே வீடு போய் சேர்ந்துட்டேன். இந்த 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நடந்த உண்மையான சம்பவம். ஆனால் நீங்கள் தான் பாருங்க, என்னை கூட்டிகிட்டு போனவங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஏசு மட்டும் கூட இருக்கிற தைரியத்தில் பயம் இல்லாமல் வீடு வந்து சேர்ந்துட்டேன். நீங்களும் இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாதுங்க. நம்பினவங்க ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது இயேசு மட்டும்தான். இன்னும் இதை மாதிரி உண்மையான சம்பவத்தோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். பாய்.